ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி GitHub ஆக்ஷன் சிஐசிடி பைப்லைன் கான்ஃபிகர் பண்ணி க்ளவுட் ரிசோர்ஸ் எப்படி நம்ம டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். விஎஸ் கோடில் தான் நம்ம என்ன பண்ணோம், பைசப் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணோம். அது நம்ம GitHubக்கு புஷ் பண்ண அப்புறமா GitHub ஆக்ஷன் கான்ஃபிகர் பண்ணோம். அது என்ன பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசூர் போர்ட்டலில் போயிட்டு ரிசோர்ஸில் டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுத்துச்சு. அது ஒரு டைப் உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூகுள் க்ளவுட் பில்டு இருக்குது. அதுதான் நம்ம ஒரு சிஐசிடி பைப்பை நம்ம கான்ஃபிகர் பண்ணி அது வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளவுடு ரிசோர்ஸ் டெப்ளாய்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட ஜிசிபி இருக்குது. எனக்கு ஜிசிபி கன்சோல் லாகின் பண்ணியிருக்கேன். இதை க்ளவுட் பில்டு டேஷ்போர்டில் இப்போ நான் இருக்கேன் உங்களுக்கு. அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்டப்பில் லாகின் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட். என்னோடய ரெப்போ ப்ராஜெக்ட் கிடையாது, என்னோடய ரெப்போ. இது மை ப்ராஜெக்ட்னு ஒரு ரெப்போவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பப்ளிக் ரெப்போ. இது நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அசூர் போர்ட்டலில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம எங்கே நம்ம பைசப் டெம்ப்ளேட் எங்கே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், எங்கே ஒர்க் பண்ண போகிறோம்னா விஎஸ் கோடில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் பைசப் ஃபைல் என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீநெட்டை கிரியேட் பண்ணும். அதுக்குள்ளே உங்களுக்கு 2 சப்நெட்டை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் டேக் உங்களுக்கு அப்ளை பண்ணும். உங்களுக்கு இந்த 4 டேக் அப்ளை பண்ணும். என்வரான்மெண்ட் டெவ், ப்ராஜெக்ட் டொக்கமோட்டோ அப்படின்ட்டு, ஓனர் ஜானு, மேனேஜர் பை சிஐசிடி இந்த டேக் 4 டேக் அப்ளை பண்ணும். உங்களுக்கு இதுக்கு நம்ம பேராமீட்டர் ஃபைல் தனியாக வச்சுருக்கோம். உங்களுக்கு மெயின் டாட் பைசப் பெராம் அப்படின்ட்டு ஒரு பேராமீட்டர் ஃபைலு. அதில் தான் நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு வீநெட் நேமு அதோட உங்களுக்கு அட்ரஸ் ஸ்பேஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். சப்நெட்டு அதோட அட்ரஸ் ஸ்பேஸ், 2வது சப்நெட் அதோட அட்ரஸ் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 YAML ஃபைல் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா க்ளவுட் பில்டு டாட் YAMLனு ஒரு ஃபைல் இருக்குது உங்களுக்கு. 2வது பார்த்திங்க அப்படின்னா .githubக்குள்ளே ஒர்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ட்ரிகர் ஜிசிபி YAMLனு ஒரு YAML ஃபைல் இருக்கும். மொத்தம் 2 YAML ஃபைல் நான் இங்கே நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ அசூர் போர்ட்டல் உங்களுக்கு கட்டிடுறேன். இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா ரிசர்ச் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்லாப்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட வீநெட். இது வீநெட் டேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 4 டேக் இருக்கும். உங்களுக்கு என்வரான்மெண்ட் டெவ்னு இருக்குது, மேனேஜர் பை சிஎஸ்ஐடி பைப்புன்னு, ஓனர் ஜான், உங்களுக்கு ப்ராஜெக்ட் டொக்கமோட்டோன்னு இருக்கும். உங்களுக்கு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு மெயின்டாக பைசப்பில் வந்துடுங்க. நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு என்வரான்மெண்ட் டெவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜிங்னு மாற்ற போகிறோம். உங்களுக்கு என்வரான்மெண்ட் ஸ்டேஜிங் அப்படின்னா நான் அப்டேட் பண்ணிட்டேன். நான் ஸ்டேஜிங் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோலர்ஸ் பற்றி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு ஸ்டேஜிங் பண்ணோம். உங்களுக்கு இப்போ கிட் ஆடு என்ன மெயின் டாட் பைசப் ஸ்டேஜிங் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் கமிட் பண்ணோம். உங்களுக்கு கிட் கமிட் மெசேஜ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டட் டேக் என்ன டேக் அப்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்வரான்மெண்ட் டேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்வரான்மெண்ட் டேக் என்வரான்மெண்ட் வேல்யூ அப்டேட் பண்ணிட்டேன். இது ஒரு 7வது சேஞ்சஸ்னு வச்சுக்கிங்க. கமிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இது உங்களுக்கு புஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு புஷ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு GitHub ரெப்போவில் பாருங்கள். உங்களுக்கு GitHub ரெப்போவில் மெயின் டாட் பைசப்பில் பாருங்கள். உங்களுக்கு இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு இது என்வரான்மெண்ட் டெவ் தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் சேஞ்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டேஜில் கொடுத்துருக்கோம். இப்போ புஷ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நம்மளுக்கு GitHubல இருக்கிற ரெப்போவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு அப்டேட் ஆன உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஐசிடி பைப் ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு ட்ரிகர் எப்படி ட்ரிகர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரிகர் ஜிசிபி YAMLனு ஒரு ஃபைலில் YAML ஃபைல் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இதுதான் ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு இங்கே பார்த்திங்க தெரியும் உங்களுக்கு புஷ் உங்களுக்கு எந்த ஈவெண்ட்டுன்னா புஷ் ஈவெண்ட்டு.
அப்போ எப்பப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து விஎஸ் கோடில் வந்து நம்ம பண்ணுறோமோ அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்ம கமிட் பண்ணிட்டு நம்ம வந்து புஷ் பண்ணுங்க அப்படின்னா ஓகேங்களா இது வந்து ஸ்டோர் ஆன அப்புறம் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த YAML ஃபைல் வந்து ட்ரிகர் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸோ இது பார்த்தீங்க அப்படி இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா கோடை செக் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கூகுள் கிளவுடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆத்தன்டிகேட் பண்ணும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் கிளவுடு எஸ்டிகே செட் பண்ணி விடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் உங்களுக்கு ரன் த கிளவுட் பில்டு. கிளவுட் பில்டு எங்கே இருக்குன்னா நீங்கள் கிளவுட் பில்டு YAMLனு ஒரு ஃபைல் இருக்குது உங்களுக்கு. அந்த ஃபைல் தான் உங்களுக்கு வெளியே எங்கே வச்சிருக்கு நம்ம இருக்குது பார்த்தீங்க. இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இந்த ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து. அதில் லாகின் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து. டெப்ளாய் த பைசப் ஃபைல் உங்களுக்கு வந்து என்ன. சரி அதுக்கு இதுதான் உங்களுக்கு அந்த கமாண்ட் உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் கமாண்ட் உங்களுக்கு என்ன. இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும் உங்களுக்கு வந்து. அப்போ இது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி ட்ரிகர் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ட்ரிகர் ஆகும்னா கூகுள் ஓகேங்களா க்ளவுட் பில்ட்டு தான் என்ன பண்ணும் உங்களுக்கு இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த சிஎஸ்சிடி பைப்பில் இங்கே தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும் உங்களுக்கு வந்து. அப்போ எப்படி போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு ஓகே விஎஸ் கோடில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா புஷ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கிட்டப்பில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆன ஒன்றுங்களுக்கு வந்து அது என்ன பண்ணுவோம் சிஎஸ்சிடி பைப் பண்ண ட்ரிகர் பண்ணி விடும் உங்களுக்கு. அந்த பைப் பண்ண எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் க்ளவுட் பில்டில் இருக்க நீங்கள் வந்து பைப் பண்ணி அந்த ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அசல் போட்டுற போயிட்டு உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட் புஷ் கொடுக்கலாம் உங்களுக்கு. கிட் இது வந்து கிட்டப் வந்து லாகின் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் கேட்குது உங்களுக்கு. பாஸ் டோக்கன் சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த டோக்கன் கேட்குது. இது கிட்டப்பில் லாகின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புஷ் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து முடிஞ்சுது உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து கிட்டப்பில் வந்துருங்க நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைப் லைன் வந்து ட்ரிகர் ஆச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் டேக் என்வரான்மெண்ட் வேல்யூ 7 கொடுத்தோம்ல அது பாருங்கள் உங்களுக்கு அந்த புஷ் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கு உங்களுக்கு. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டெப்ளாயிங் டு அசல் வியா ஜிசிபி உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட் எஸ்டிக்கு எங்கே இருக்கு உங்களுக்கு கூகுள் க்ளவுட் லாகின் ஆச்சு உங்களுக்கு. அங்கே இப்போ வந்து எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து கூகுள் க்ளவுடில் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகுது உங்களுக்கு. ஹிஸ்ட்ரி வந்து பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு இந்த க்ளவுடு வந்து க்ளவுட் பில்டு வந்து உங்களுக்கு இங்கே ரெண்டாவது காட்டுது பாருங்கள் உங்களுக்கு. இது தெரியும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா பில்டு சம்மரி உங்களுக்கு அசல் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணும் உங்களுக்கு அசல் போய்ட்டு ஓகேங்களா டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம பைசப் ஃபைல் எங்கே கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா விஎஸ் கோடில் அது ஓகேங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு நம்ம புஷ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டப்பில் போய்டும். கிட்டப்பில் என்ன பண்ணும் உங்களுக்கு அது ஓகேங்க அது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிஐசிடி பைப் வந்து ட்ரிகர் பண்ணி விடும் உங்களுக்கு. இங்கே வந்து சிஐசிடி பைப்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் பில்டு கூகுளோட க்ளவுட் பில்டு தான். அது என்ன பண்ணும் உங்களுக்கு பில்டு ரன் உங்களுக்கு ஏசி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் க்ளவுட் பில்டு தான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஆக்சுவலி டெப்ளாய்மெண்ட்டே பண்ணுது உங்களுக்கு வந்து. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஐசிடி பைப்னு எடுத்தீங்க. இப்போ சிஐ பைப்பில் எதுன்னு எடுத்தீங்க கெட்டப். ஏன்னா கெட்டப் தான் உங்கள்கிட்ட இன்டெகிரேஷன் சர்வீஸ். ஏன்னா அங்கே தான் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு பைசப் பேஜில் கிரியேட் பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணுறோம்லாம் நாங்கள் எங்கே பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சிஐ பைப்லைன் என்பது உங்களுக்கு கெட்டப்பில் தான் பண்ணுறோம் உங்களுக்கு. அப்போ க்ளவுட் பில்டு என்பது சிடி பைப்லைன்னு சொல்லலாம் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சது பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓகேண்ணா. அப்போ க்ளவுட் பில்டு எது உங்களுக்கு வந்து கூகுளோட க்ளவுட் பில்டு தான் உங்களுக்கு சிடி பைப்லைன்னு கெட்டப் தான் உங்களுக்கு சிஐ பைப்லைன் உங்களுக்கு வந்து. இப்போ கன்டினியூஸ் பில்டு டெவலப்மெண்ட் யார் பண்ணா அப்படின்னா க்ளவுட் பில்டு தான் உங்களுக்கு பண்ணியிருக்கு உங்களுக்கு. இப்போ முடிஞ்சது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு உங்களுக்கு வந்து. அதே இப்போ நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு இங்கேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குது உங்களுக்கு பாருங்கள். பார்த்தீங்களா அப்டேட்டட் டேக் வேல்யூ மாதிரி நம்ம 7 கொடுத்தோம்ல அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து அசூர் போர்ட்டலில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு டெஸ்ட் லேபு விநெட் ப்ரொடக்ஷன் 001 இதில் டேக்கை வந்து பாருங்கள் உங்களுக்கு. டேக்கை தான் நம்ம அப்டேட் பண்ணோம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங்கை மாறிச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி டெவ்னு இருந்தது இப்போ ஸ்டேஜிங்கை மாறிச்சு பாருங்கள் உங்களுக்கு.
இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விஎஸ் கோடில் வந்து நம்ம பைசப் ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கிட்டப்பில் வந்து நம்ம புஷ் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன படிச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து க்ளவுட் பில்டு வந்து உங்களுக்கு ஜிசிபியோட க்ளவுட் பில்டு டக்கர் ஆச்சு. அது என்ன பண்ணுச்சு உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுத்துச்சு உங்களுக்கு வந்து. இதுதான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி நம்ம வந்து ஓகேங்களா எப்படி கிட்டப் ஆக்ஷன் வந்து போன கிளாஸில் பண்ண கிட்டப் ஆக்ஷன் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓகேங்களா கூகுளோட க்ளவுட் பில்ட் எப்படி நான் கான்ஃபிகர் பண்ணேன் அப்படின்னா அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம்.